அன்பான தேவ பிள்ளைகளே, நாட்கள் எவ்வளவு அற்புதமாய் நகர்ந்து போகிறது. ஆமீன். தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்தினபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்லும்படி சில காரியங்கள் இருக்கிறது. இதே போல் போன மாதம் ஜனவரி 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 2025 இரவு தொடங்கி 2026 நாம் இந்த இடத்துல தொடங்கினோம். கர்த்தர் நல்லவராய் இருந்து இந்த 31 நாளை ஆசீர்வாதமாக நாம் கடந்து போக தேவன் நமக்கு கிருபை செய்தார். ஆமீன். கர்த்தர் நம்மையும் நம்முடைய மக்களையும் அவர் நல்ல சுக பலத்துடன் ஆசீர்வாதமாக வழிநடத்தி பாதுகாத்து கொண்டார். அதற்காக கையில் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? உட்கார்ந்தபடியே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வழங்க நன்றி சொல்லுங்க பார்ப்போம். நன்றி நன்றி நன்றி. நாம் தேவனை துதிப்பது பிசாசுக்கு வெக்கத்தை உண்டு பண்ணுகிறோம். அல்லேலூயா. போன வாரம் தியானிச்சோம்ல, துதி செய்ய தொடங்கினவுடன் 10 லட்சம் பேர் வெட்டுண்டு விழுந்து விட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதே மாதிரி கர்த்தருக்கு நாம் நன்றி துதி பலிகளை செலுத்த செலுத்த வெற்றி நமக்கு பெருகி கொண்டே இருக்கும், பிசாசுக்கு தோல்வி உண்டாகி கொண்டே இருக்கும். அதனால் உற்சாகமாய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயாங்கிறதும் நன்றி என்பதும் பிரைஸ் தி லார்ட், துதிக்கிறோம் என்று சொல்லுவதெல்லாம் தேவனுக்கு மகிமை. 4 பரிசுத்த ஆராதனைகளை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். 4 வெள்ளிக்கிழமை உபவாச ஜெப கூட்டங்களை தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? நன்றி. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அதே மாதிரி ஒரு 4 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து இந்த ஆண்டிலே தேவன் இன்றைக்கு அவங்க திருவிருந்து எடுக்க போகிறாங்க. யார் யாருன்னா, பழனியம்மாள் என்ற அம்மா இப்போ இன்றைக்கி கிரேசியாக மாறியிருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்காக ஸ்தோத்திரம். மனோரஞ்சிதம் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறான். அதே மாதிரி தாரணி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறான். அதே மாதிரி ஆல்வின் ஜோஸ் முகிலன் மரத்தில் இருக்கிறான், அவன் ஞானஸ்நானம் எடுத்திருந்த 4 பேரை தேவன் நம்முடைய சபைக்கு புதிதாக ஆண்டவர் பந்திக்கு கர்த்தர் கொடுத்தபடியால் கர்த்தரை சோத்திரிப்போமா? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆமாம். இன்னும் நிறைய பேர் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காதவங்க இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாருமே எடுத்து கர்த்தருடைய பந்திக்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். அதே மாதிரி 4வதாக செல்வராஜ் தவமணி அவங்க வீட்டில் மனோரஞ்சிதத்துக்கு திருமண நிச்சயம் செய்ய தேவன் கிருபை செய்தார். 2ஆம் தேதி நான் தான் போய் அதை நடத்தி கொடுத்தேன். கரூரில் அந்த மகளுக்கு மாப்பிள்ளை வந்திருக்கிறாங்க, அதை நடத்தி கொடுக்க கிருபை செய்தார் கர்த்தர். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி. கர்த்தரை சோத்திரிப்போம். நன்றி நன்றி சோத்திரப்பா. அதே மாதிரி மணி தலைவர் என்னுடைய மைத்துனர் தங்கச்சி மேரியுடைய கணவர் ஊட்டியில் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தார். 25 பேர் கொண்ட பஸ்ஸில் சபை யார் போய் அதை நடத்திட்டு வந்தோம். அதான் எனக்கு ஒரு பெருமை. அல்லேலூயா. என்னை பெருமைப்படுத்தின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னோடு வந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அது ரொம்ப அற்புதமான ஒரு நாள். அந்த ஊட்டியில் அந்த மக்கள் மத்தியில் ஒரு ஓப்பனரில் பிரசங்கம் பண்ணி ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதமாக அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு வந்தோம். நித்திய ஜீவனை பற்றி பேசி கொண்டு வந்தோம். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் மகிமைப்பட்டார். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ஊழியம் ஆசீர்வதித்து கொடுத்தார். சபையில் வியாதிஸ்தர்கள் பலவீனர்களை கர்த்தர் நிறைய பேரை சுகமாக்கினார். கிருத்தியா பெட்டில் இருந்தால் கர்த்தர் அவளை சுகமாக்கி கொண்டு வந்தார். அதே மாதிரி நசீர்லேருந்து ஒரு செல்வி அம்மா, அவங்க பேரலிசிஸில் படுத்திருந்தாங்க. ஜெபம் பண்ணதுக்கு பிறகு 2 நாளில் அவங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க. லதான ஒரு அம்மா, அவங்களுக்கு ஒரு கட்டியை வயிற்றில் கட்டி மாதிரி இருந்து அது சுகமாகி அவங்களுக்கு சுகமாகி வீட்டுக்கு போனாங்க. அதே மாதிரி ரம்யா, அவளுக்கு பைல்ஸ் ஆப்ரேஷன் முடிஞ்சு அவள் சுகமாகி வீட்டுக்கு வந்திருக்கிறா. புளோமினா முத்து, அவங்களுக்கு கண் ஆப்ரேஷன் முடிஞ்சு அவங்க சுகமானாங்க. அனுசியாவுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். அந்த மகளுக்காகவும் ஸ்தோத்திரம். இப்படி அநேக பிள்ளைகள் சுகமாக்கி வழி நடத்தினார். அதே மாதிரி செல்விக்கும் கர்த்தர் சுகம் கொடுத்தார். அவங்களுக்காக இந்த ஆண்டவருடைய சுகமளிக்கும் வல்லமை கிரியை செய்தது, பலமாய் கிரியை செய்தது. அதற்காக கர்த்தரை சோத்திரிப்போமா? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆமீன். அதே மாதிரி வீடு சந்தித்தோம். அநேக வீடுகளை இன்னும் சந்திக்க முடியல, கொஞ்சம் வீடு தான் சந்தித்தேன். அந்த வீடுகள் ஆசீர்விக்கப்பட்டது. அதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய வீடுகள் வருவேன், இந்த மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதே மாதிரி தேவநேசன் சாரால் அவங்க முதிர் வயது ஆயிடுச்சு, அவங்க சர்ச்சுக்கு வர முடியல. அவங்க போய் திருவிருந்து கொடுக்க கர்த்தர் போன மாதம் கிருபை இந்த மாதத்துக்கும் கொடுப்போம்.
இன்னும் இந்த மாதத்தில் கொஞ்சம் போன மாதம் விட்டவர்களுக்கும் இந்த மாதம் திருவிருந்து கொடுக்க செல்லுவேன். ஆண்டவர் கிருபை செய்வார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நன்றி நன்றி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே மாதிரி புதிய ஆத்துமாக்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க. முருகன் செல்வி வந்திருக்கிறாங்க, ஜோதி, லலிதா, காவியா அவங்க வந்திருக்கிறாங்க, வீரம்மாள் வந்திருக்கிறாங்க, செல்வராஜ், தவமணி, மனோரஞ்சிதினி, எபினேசர், எழிலரசன், அது ஒரு புதிய குடும்பம். அதே மாதிரி விஜயா, வடிவேல், நந்தகுமார், மோகன்குமார், அது ஒரு குடும்பம். அதே மாதிரி முகில், ஆல்வின், அவன் முழுசாவே ஞானசான் எடுத்து முழுசாவே தந்துட்டான், அவன் ஒரு குடும்பம். அப்புறம் சாமுவேல், தீபா, பியூலா, எப்சிபா, அது ஒரு குடும்பம். இப்படி கிட்டத்தட்ட 20 பேர் நம்முடைய சபையில் இந்த மாதத்தில் புதிதாக இந்த 2026 ஜனவரியிலிருந்து இதுவரையிலும் புதிய ஆத்மாக்களாக சபையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய புதிய புதிய ஆத்மாக்கள் நம்முடைய சபைக்கு வேணும். அதுக்காக நம்ம கர்த்தர் சமூகத்தில் வேண்டிக் கொள்வோம். அதுபோல் சபையின் பிள்ளைகள் காணிக்கையினாலும் தசமபாகத்தினாலும் பிடியரிசினாலும் ஜபத்தினாலும் உதாரணமான காணிக்கைகளை தந்து இந்த ஊழியத்தை தாங்கி வருகிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருக்குள்ளே நான் நன்றி சொல்கிறேன். நற்குல திராட்சை செடிகளாக உங்களை நான் நாட்டி வைத்தேன் என்று சொன்னார். அதுபோல் அநேக பிள்ளைகள் நல்ல கனி கொடுக்கிறீர்கள். கனி கொடுக்கிற பிள்ளைகள் என்று சொல்லி உங்களுக்காக விசேஷமாய் பேர் எழுதி நாங்கள் அதற்காக ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறோம். காணிக்கை கர்த்தருக்கு கொடுப்பது கர்த்தரை நம்முடைய பொருளால் உங்கள் எல்லா விளைவின் முதற் பலனால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. கனம் பண்ணுகிறோம். கர்த்தரை கனம் பண்ணும்போது அவர் சொல்கிறார், என்னை கனம் பண்ணுகிறபடி நான் கனம் பண்ணுவேன். அல்லேலூயா சொல்வோமா? கனம் பண்ணுவார். பொருளாதாரத்தில் நாம் உயர்த்தப்படுவதற்கு ஒரே வழி, கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ, நம்ம சபை மக்கள் நல்ல தெளிவாக புரிஞ்சு நீங்கள் செயல்படுகிறீர்கள். உங்களுக்காக நான் மனதார நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நன்றி சொல்லிடலாம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆமீன். அதனால தான் மாதத்தில் சர்ச் வாடகை, கரண்ட்டு பில், நல்ல தண்ணி, உப்பு தண்ணி, கார் டியூ, பைக் டியூ, அப்புறம் பேங்க்கு ஃபைனான்ஸ் 2 டியூ இருக்குது அது, அப்புறம் சபையை சுத்திகரிப்பதற்கான கிளீனிங் பொருள்கள், டீ, ஸ்நாக்ஸ், அப்புறம் பெட்ரோல் போன்ற தேவைகள், அப்புறம் மற்றும் ஊழியக்காரருடைய குடும்பம் சபையினால் தான் போஷிக்கப்படுகிறது. உங்களால் தான் நானும் என்னுடைய குடும்பமும் வீடும் போஷிக்கப்படுகிறோம். ஆகவே அனைத்திலும் கர்த்தருடைய கிருபை உண்டானது. எல்லாவற்றுக்காக உங்களுக்காக நன்றி சொல்லி கர்த்தரை சோதரிக்கிறோம். கைகளை தூக்கி கர்த்தரை சோதரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆமீன். எல்லா விசுவாசிகளின் குடும்பத்தின் தேவைகள் அனைத்தையும் தேவன் நிறைவாய் தந்தருளி விசுவாசிகளுக்கும் உதவி செய்தார். உங்களையும் ஆண்டவர் கைவிடலை. உங்களுடைய எல்லா தேவைகளிலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. ஆமீன். கர்த்தர் கண்மணி போல உங்களை பாதுகாத்து கருத்தாய் உங்களை வழி நடத்தினார். அதற்காக கர்த்தரை சோதரிப்போமா? சோத்திரம் சோத்திரம். கர்த்தாவே, எங்கள் சபை மக்களை கர்த்தர் கண்மணி போல காத்தீர், தேவைகளை சந்தித்து உமக்கு நன்றி நன்றி. அதே மாதிரி சௌமியா, சஞ்சனா, சாமுவேல், சதாஸ், ஞானப்பூங்குடி நம்முடைய சபையின் பிள்ளைகள் அவருடைய இல்லத்தில் நடைபெற்ற பூப்பு நன்னீராட்டு விழா போன வாரம் நடந்துச்சு. ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. காலையில் போய் அதுக்காக ஜெபமணி விட்டுட்டு வந்தோம். அவங்க சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 1500 பேர் வந்தாங்களாம். அல்லேலூயா சொல்லுவோம். அவங்க நினச்சி கூட பார்க்கல. நல்ல அருமையான ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை என் மகன் தான் அவன். சோதர என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளை மாத்திரமல்ல, என்னுடைய மனைவியினுடைய மூத்த சகோதரியின் மகன் சாம்சன் சதாஸ். கர்த்தர் அவனையும் ஞானப்பூங்குடி மருமகளையும் தேவன் அவருடைய குழந்தைகளையும் தேவன் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். நன்றி நன்றி நன்றி. அதே மாதிரி KGF ஒரு மீட்டிங் நடந்தது, பிஷப் மீட்டிங்கு. எங்களை அழைத்திருந்தாங்க, போயிட்டு வந்தேன். ரொம்ப சிறப்பான மீட்டிங், சிறப்பான கிருபையுள்ள காரியங்கள் நிறைய நடந்துச்சு. காதார கேட்டு வந்தேன். கர்த்தர் விதமாய் எல்லா நன்மைகளையும் தேவன் நமக்கு கொடுத்து நடத்தினபடியால் கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாம். கர்த்தரை சோதரிப்போமா? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆமீன். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே. நீர் செய்த நன்மைகள் ஆண்டவரே ஏராளம் ஏராளம்.
ஆமாப்பா, அவைகளை நாங்கள் சொல்லக்கூடுமானால் எங்கள் நாவுகள் போதாதப்பா. அத்தனை கோடி நன்மைகளை நீர் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. இருந்தாலும் நாங்கள் கர்த்தாவே குறிப்பிட்ட ஒரு சில காரியங்களை நாங்கள் சொல்லி தேவனை நாங்கள் மகிமைப்படுத்தி இருக்கிறோம். சபை நடுவில் சொல்லனாத மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் இதெல்லாம். எல்லாவற்றுக்காக தேவனுக்கு 2 கரங்களை கூப்பி கோடான கோடி நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆமீன். நீர் மாத்திரம் எங்களோடு இல்லை என்றால் நாங்கள் ஒன்று இல்லாமல் போயிருப்போம். நீர்தான் எங்களோடு கூட இருந்து என்னையும் என் குடும்பத்தையும், எங்கள் திருச்சபை குடும்பங்கள், எங்கள் குடும்பங்களை, நாங்கள் எல்லாருமே உடைய குடும்பங்கள் அப்பா, எங்கள் குடும்பத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து மணவாளன் மணவாட்டியை போஷித்து காப்பாற்றுகிறது போல கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார் என்று எழுதியிருக்கிறபடி நீர் எங்களை காப்பாற்றி வந்தபடியால் கோடான கோடி நன்றி அப்பா. ஆமாம் ஆண்டவரே, அது ஒரு பாவ குற்றங்கள் ஆண்டவரே உமக்கு விரோதமாக இருந்தாலும் கூட எங்களை மன்னித்து சொல்லுங்க அப்பா. எங்களுடைய இருதயத்தை புனிதமாக்குங்க, இப்படி இரத்தத்தால் கழுவி சுத்தம் பண்ணுங்க. ஆமாம், இந்த புதிய மாதத்திலும் இன்னும் நிறைய உம்முடைய கரத்தின் நன்மைகளால் நாங்கள் நிரப்பப்பட இப்பொழுது வாசித்த ஏசாயா 44:1 4 வசனங்களின்படியான ஆசீர்வாதங்கள் கூட நீரூற்றின் ஆசீர்வாதங்களை தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கனிகளாக நாங்கள் விளங்க கர்த்தர் இந்த மாதத்திலும் எங்களுக்கு கிருபை செய்யும். எங்கள் கூட இருந்தவர்களே போதும்ப்பா, எங்களுக்கு பயமே கிடையாதுப்பா. நீர் எங்களை நடத்துவீங்க, நீங்கள் எங்களை நடத்துவீங்க. ஆமாம், இந்த உலகத்தில் நீர் மாத்திரம் எங்களுக்கு துணை நின்றால் இந்த உலகத்தை நாங்கள் ஜெயித்து கொண்டே இருப்போம், நாங்கள் வெற்றி பெறுவோம். ஆண்டவரே, நீர் அப்படி எங்களுக்கு இந்த உதவியை செய்தபடியால் கோடான கோடி நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. அதாவது ஒரு பழைய பாட்டு, துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை, பாடி தேவனை மயப்படுத்தலாம். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை, துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜெபம் நிறைந்த நேரம் தந்தார். வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜெபம் நிறைந்த நேரம் தந்தார். கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தார், கருணை நிறைந்த கரங்கள் தந்தார். கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தார், கருணை நிறைந்த கரங்கள் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை, துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. வியாதி நேரத்தில் வல்லமை தந்தார், சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தார். வியாதி நேரத்தில் வல்லமை தந்தார், சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தார். கைவிட்ட நேரத்தில் ஜீவன் தந்தார், ஆரோக்கிய நேரத்தில் அடைக்கலம் தந்தார். கைவிட்ட நேரத்தில் ஜீவன் தந்தார், ஆரோக்கிய நேரத்தில் அடைக்கலம் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், தூய்மை நிறைந்த பார்வை தந்தார். மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், தூய்மை நிறைந்த பார்வை தந்தார். சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தார், செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தார். சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தார், செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை, துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தார், பலவீன நேரத்தில் வேலன் தந்தார். ஆபத்து நேரத்தில்
அடைக்கலம் தந்தார், பலவீன நேரத்தில் வேலன் தந்தார், செய்தி நேரத்தில் தூது தந்தார், பாடிய நேரத்தில் பரவசம் தந்தார், செய்தி நேரத்தில் தூது தந்தார், பாடிய நேரத்தில் பரவசம் தந்தார். துதிப்பதே தகுதி அல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. துதிப்பதே தகுதி அல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. வளம் நிறைந்த வாழ்வு தந்தார், மகிமை நிறைந்த தாழ்மை தந்தார். வளம் நிறைந்த வாழ்வு தந்தார், மகிமை நிறைந்த தாழ்மை தந்தார். அன்பு நிறைந்த ஆட்கள் தந்தார், ஆவி நிறைந்த அறிவு தந்தார். அன்பு நிறைந்த ஆட்கள் தந்தார், ஆவி நிறைந்த அறிவு தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தார், சத்தியம் நிறைந்த சபை தந்தார். சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தார், சத்தியம் நிறைந்த சபை தந்தார். இயேசுவில் நிறைந்த ஞானம் தந்தார், இயேசுவில் நிறைந்த ஞானம் தந்தார். ஒளி நிறைந்த வழி திறந்தார், இயேசுவில் நிறைந்த ஞானம் தந்தார். ஒளி நிறைந்த வழி திறந்தார். துதிப்பதே தகுதி அல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. எல்லாரும் சேர்ந்து படவாப்போம். துதிப்பதே தகுதி அல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. மறுபடியும் சொல்ல பார்ப்போம். துதிப்பதே தகுதி அல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. துதிப்பதே தகுதி அல்லோ, துதித்திடுவேன் இயேசுவை. கையில் தட்டி கர்த்தருக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.